உயிரை பறித்த பார்க்கிங் தகராறு. தனது ஃபார்ச்சுனர் காரை இங்குதான் நிறுத்துவேன் என அடம் பிடித்த நபர் வாடகை வீட்டுக்கு 2 கார்களா என ஏளனமாக பேசியதால் ஆத்திரம். திடீரென துப்பாக்கியால் சுட்ட பயங்கரம். நெஞ்சில் குண்டு பாய்ந்து உயிரை விட்ட இளைஞர். கௌரவ பிரச்சனையாக மாறிய பார்க்கிங் பிரச்சனை. நடந்தது என்ன? ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஆரம்பிச்ச சண்டை நள்ளிரவு ஆகியும் இன்னும் ஓயல. சாதாரண பார்க்கிங் பிரச்சனையால வாக்குவாதம் முற்றி அந்த 2 வீட்டுக்காரங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமா திட்டிக்கிட்டாங்க. இப்படியே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தப்ப திடீர்னு கேட்டுச்சு அந்த பயங்கரமான துப்பாக்கி சத்தம். கையில துப்பாக்கியோட ஷர்மா நின்னுக்கிட்டு இருந்த நிலையில எதிரில அப்படியே நெஞ்சை பிடிச்சுக்கிட்டு கீழே சரிஞ்சாரு பங்கஜ் நய்யார். ஒரு கணம் அங்கு என்ன நடக்குதுன்னே யாருக்குமே புரியல. தகவல் அறிஞ்சு வந்த போலீஸ்காரங்க பங்கஜ் நய்யாரோட சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டதுல வெளியாச்சு ஒரு உயிரை பறிச்ச பார்க்கிங் பிரச்சனை. டெல்லியின் பிரீத் விஹார் பகுதியில வாடகைக்கு குடியிருந்து வருபவர் ஷர்மா. இவரு ஒரு BMW, ஒரு டொயோட்டா ஃபார்ச்சுனர் என 2 கார்களை வச்சிருந்ததா கூறப்படுது. அந்த வளாகத்துல வாடகை வீட்டுல வசிச்சுக்கிட்டு வந்ததுனால ஒரு கார் மட்டுமே நிறுத்த அவருக்கு பார்க்கிங்ல இடம் ஒதுக்கப்பட்டிருந்ததா கூறப்படுது. ஆனாலும் இவர் பக்கத்து வீட்டுக்காரரோட பார்க்கிங்லயும் சேர்த்து தன்னோட காரை நிறுத்தி இருந்ததா சொல்லப்படுது. இந்த நிலையில தான் ஞாயிற்றுக்கிழமை நைட்டு பக்கத்து வீட்டுக்காரரான பங்கஜ் நய்யாரை பார்க்க அவரோட சகோதரர் பராஸ் நய்யார் பிரீத் விஹாருக்கு கார்ல வந்திருக்காரு. அவர் வந்ததும் தன்னோட பார்க்கிங்ல நிறுத்தி இருந்த ஷர்மாவோட காரை எடுக்கும்படி பங்கஜ் ஷர்மா கிட்ட தயவா சொன்னதா சொல்லப்படுது. ஆனா அதனை குரோதமா எடுத்துக்கிட்ட ஷர்மா காரை எடுக்க முடியாதுன்னு உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணுன்னு தகாத வார்த்தைகளால பேசினதா சொல்லப்படுது. இப்படியே சண்டை போட்ட நிலையில 2 வீட்டுக்காரங்களும் நைட் ஆனதுனால சண்டையை நிறுத்திட்டு தூங்க போயிருக்காங்க. திரும்பவும் நள்ளிரவு 2 மணிக்கு 2 வீட்டுக்காருக்கும் சண்டை தொடர்ந்திருக்கு. நீ பேச நான் பேசன்னு மொத்த குடும்பமும் தகராற ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா வாக்குவாதம் முற்றிய நிலையில பங்கஜ் நய்யார் ஷர்மாவை பார்த்து, நீ வாடகை வீட்டுல தானே இருக்கிற, என்னமோ சொந்த வீட்டுக்கார மாதிரி பேசுறிய அப்படின்னு ஏளனமா பேசியதா கூறப்படுது. அவ்வளவு நேரம் வெறும் பார்க்கிங் பிரச்சனையா போய்கிட்டு இருந்த சண்டை ஷர்மாவுக்கு கௌரவ பிரச்சனையா மாறி இருக்கு. இதனால ஆத்திரம் அடங்காத எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது அவரோட வீட்டுக்குள்ள போய் திடீர்னு கையில துப்பாக்கியோட வந்த ஷர்மா எதிரில நின்ன பங்கஜ் நய்யாரை பார்த்து யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல சுட்டு தள்ளிட்டாரு. இந்த சத்தத்தை கேட்டு கொஞ்ச நேரம் அங்கிருந்த 2 வீட்டுக்காரங்களும் அப்படியே உறைஞ்சு போய் நின்னாங்க. உடனே ரத்த வெள்ளத்துல கீழே சரிஞ்சு விழுந்த பங்கஜ் நய்யாரை தூக்கிக்கிட்டு நிர்மான் விஹார்ல உள்ள மாலிக் ரேடிக்ஸ் ஹெல்த் கேர் மருத்துவமனைக்கு கொண்டு போனதுல அவர் ஏற்கனவே இறந்துட்டுதா டாக்டர் சொன்னாங்க. சரியா நள்ளிரவு 2:30 மணிக்கு போலீஸுக்கு போன் செஞ்ச பங்கஜ் நய்யாரோட சொந்தக்காரங்க பங்கஜ் சுட்டுக் கொல்லப்பட்டது பத்தி தகவல் கொடுத்தாங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் விசாரணை மேற்கொண்ட நிலையில கொலை வழக்கு பதிவு செஞ்சு தப்பி ஓடி தலைமறைவான கௌரவ் ஷர்மாவையும் அவனோட கூட்டாளிகளையும் தேடிக்கிட்டு வர்றாங்க.